நடிகர் ரஜினிகாந்த் தம்மை ஆதரிப்பதாக கூறியதை மறுத்தால் அதற்கான ஆதாரத்தை ரஜினிதான் வழங்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருந்தார். முதன்மை செய்தி ஆசிரியர் மு குணசேகரனுக்கு அளித்த பேட்டியில் அவர் பகிரங்கமான தனது ஆதரவை வெளிப்படுத்தாத ரஜினிகாந்திடம் திரும்ப திரும்ப கேட்பது நன்றாக இருக்காது என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். உங்கள் நண்பர் திரு ரஜினிகாந்த் உங்களை ஆதரிப்பதாக சொன்னார், ஆதரிப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது எந்த கட்டத்தில் இருக்கு? அவர் ஆதரிக்கிறேன்னு சொன்னா நான் நம்பிட மாட்டேங்க. கூட்டத்துக்கு வரணுங்கிறது கூட இல்லை. நீங்க கேட்குறீங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது மக்கள் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு, சொல்லுவதெல்லாம் செயலாக மாறுமான்னு கேட்குறேன் நான். அதனால் அவங்க சொன்னாங்க, ஒரு லௌகீகத்திற்காக சொல்லியிருக்கலாம். அது இல்லை, அதை தாண்டி என்றால் அதற்கான ப்ரூஃப் அவங்க தான் கொடுக்கணும். ஸோ உங்களை ஆதரிப்பதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தணுன்றீங்க. பண்ணணும்னா அவர் தான் செய்யணுமே தவிர நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தது. இப்போ நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த 7 நாளில் கூட பண்ணலாம். பட் இந்நேரம் வந்திருக்கணும். வரேன் தான் சொன்னார். வரலன்றது உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இல்லைங்க. எனக்கு மக்களை விட என்ன, எனக்கு ரஜினி அவர்களையும் என்னுடைய பாதி வாழ்க்கையில் தான் தெரியும். பட் மக்களை எனக்கு 4 வயசுலேருந்து தெரியும். அவங்க வராங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அது போதுமானது. ரஜினி அவர்கள் நேரம் ஆதரித்திருந்தால் மகிழ்ந்திருப்பீங்க. ஆதரித்த யார் ஆதரித்திருந்தாலும் மகிழ்ந்திருப்பேன். அவர் ஆதரிப்பது இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் என்னை இளை வயதிலிருந்து தெரிந்தவர் ஆதரிக்கிறார் என்ற சந்தோஷத்தை. அவர் தயக்கத்துக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாள் அவர் தயக்கத்துக்கு நான் எப்படிங்க காரணம் சொல்ல முடியும்? மிக்க நன்றி. எத்தனை சதவீத ஓட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது வாங்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஏஷியெல்லாம் வேணாம். கண்டிப்பாக நான் எங்களுடைய விமர்சகர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்களோ அதுக்கு 2 மடங்கு. ரஜினிகாந்த் என்னை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் தேர்தலுக்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் கூட அவர் ஆதரிக்கலாம், அவருடைய ஆதரவை சொல்லலாம் என்று கமல்ஹாசன் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்திருந்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதன் விளைவாக நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு மேல ஒன் மினிட் இதுக்கு மேல இதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. இதை தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை கெடுத்துறாங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள், நாட்டோட நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் ஒரு மீட் பண்ணி இதை பற்றி நான் சொல்லிட்டு, இது பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னா சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை இப்போ அந்த தேர்தல் அறிக்கையில பிஜேபி நதிகளை, நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் பேட்டியளித்திருக்கிறார். கமல்ஹாசன் ஆதரவு கேட்டது குறித்து பேச ரஜினிகாந்த் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வேல்முருகன் நம்முடன் இணைகிறார். வேல்முருகன், தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிலைப்பாட்டில், அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது தொடர்பாக வேறு ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? அரசியல் கட்சிகள் இது எப்படி பார்க்கிறது? நிச்சயமாக நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு என்பது கமல் கட்சிக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கமலஹாசன் மத்தியிலே இருந்தது. அதற்காக பல கட்டங்களில் தான் பேச்சு நடத்தியதாகவும் பலமுறை சந்தித்த போது ரஜினியும் அதை ஏற்பதாகவும் அவர் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து ஆதரவும் கேட்க முடியாது, அது அவரே பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு பிரத்யேக பேட்டியை நமது தொலைக்காட்சிக்கு அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று ரஜினிகாந்த் படப்பிடிப்பிற்காக இன்று மும்பை செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. அப்போது செய்தியாளர்கள் எல்லாம் அவருடைய இல்லத்தில் காத்திருந்தோம். அப்போது கமல் உங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதாக இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது வெளிப்படையாகவே
கமலுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை என்பதை அவர் வெளிப்படையாக சொன்னதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சந்தித்தார்கள். ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்பொழுதுதான் நான் நேரடியாக அவரிடம் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்குமாறு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவதாகவும் அதை பற்றின விவரங்கள் எல்லாம் பேசியிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் தெரிவித்திருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகாக தான் கமலஹாசன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அதற்கு நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, இடையூறுக்கு மன்னிக்கணும், நாம் தொடர்ந்து பேசுவோம். இந்த சூழ்நிலையில் இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த சேக்கு தமிழரசன் அவர்கள் நம்முடன் இணைகிறார். திரு சேக்கு தமிழரசன் அவர்கள், நன்றி உங்களுடைய இணைப்பில் வந்தமைக்காக. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது சொல்லியிருக்கிறார். கமல்ஹாசன் ஏற்கனவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்திற்கான பதில் தற்போது கிடைத்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த காலமாகவே அரசியல் கட்சியும் இப்போது நான் தொடங்க போவதில்லை, அதற்கான காலம் கனியவில்லை, அதைவிட என்னுடைய பார்வை என்பது மாநில அரசியலை தொடர்பான அந்த அடிப்படையில மாநிலத்திலே அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட நோக்கத்துடன் கூடிய எண்ணம் தான் என்னுடைய பார்வை என்று அவர் சொல்லி வருகிறார். ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் மேலாக திரு கமல் அவர்களும் திரு ரஜினி அவர்களும் நீண்ட காலமாக கலை உலகிலே நண்பர்களாக இருந்தவர்கள். எனவே அந்த எண்ணத்தோடு திரு கமல் அவர்கள் இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சி தொடங்கி போட்டியிடுவதனால உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்குறோம் என்கிற வகையில வெளிப்படையாகவே அவர் அந்த கருத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த நிலையிலே திரு ரஜினி அவர்கள் அவருடைய சொந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு எல்லா விதங்களிலும் தார்மீக உரிமை இருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்து சொன்ன ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது எதிர்ப்பு என்றும் கருத முடியாது, இதை ஆதரவு என்றும் கருத முடியாது. திரு சேக்கு தமிழரசன், இப்போ நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நமக்கு கொடுத்திருந்த அந்த பிரத்யேக பேட்டியில், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் கொடுத்திருந்த இந்த பிரத்யேக பேட்டியில் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிங்க, பிரகாஷ் காரத்தை சந்திச்சிங்க, பினராயி விஜயனை சந்திச்சிங்க, மம்தா பானர்ஜியை சந்திச்சிங்கன்னு தொடர்ந்து அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் நீங்க போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. அவங்க கூட கூட்டணி வைப்பதற்கான பேச்சுகள் ஏதேனும் பேசப்பட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அணி சேர்க்கைக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா இருந்தது, ஆனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை கமல்ஹாசன் முன்வைத்தார். சோ மக்கள் நீதி மையத்தின் திரு கமல் அவர்கள் வெளிப்படையாக அவர் தெளிவாக அவர் கருத்து சொல்றாரு. இந்தியாவில் வந்து ஒரு மூன்றாவது அரசியல் தலைமை உருவாகணும், பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அரசியல் தலைமை, மத்திய ஆளுமைகளில் ஒருங்கிணைந்த ஒரு தலைமை உருவாகணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. அதான அவருடைய கருத்தா இருக்கு. அவர் மூன்றாவது ஒரு தலைமை உருவாகணும் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருந்தாலும் மற்ற தலைவர்கள் எல்லாம் அவரை வந்து சேர்க்கல அப்படின்ற பட்சத்துல ரஜினிகாந்தினுடைய ஆதரவை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த மூன்றாவது தலைமை முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்தும் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரை நூற்றாண்டு காலமா தமிழகத்துல கலையுலகத்துல ஒரு பிரிக்க முடியாத நண்பர்களா இருக்கிறவர்கள் இன்றைக்கு வரைக்கும். ஆக அந்த உணர்வோடும் அந்த உரிமையோடும் எனக்கு வந்து இந்த காலத்துல நீங்க இல்ல, நீங்க இன்னும் அரசியலுக்கு வரல, எனக்கு நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுறேன். ஏன்னா இப்ப இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகப்படியான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. ஆனா தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கல. இது ஒரு அதிகபட்சமான இடைத்தேர்தல். ஆக இந்த நிலையில நீங்க எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கிறார். கேட்கறது இவருடைய நட்பினுடைய உரிமை. அவரும் வந்து நான் இன்னைக்கு இப்போ நான் யாருக்கும், அதாவது வேற யாருக்கும் அவர் ஆதரவு தெரிவிக்கல, நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன், வழக்கம் போல நான் நடுநிலைமையா தான் இருப்பேன், நான் அரசியல் கட்சி தொடங்காததுனால, நான் இன்னும் நேரடி அரசியலுக்கு வராததுனால நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய தார்மீக உரிமை. இதனால வந்து இது எதிர்ப்பு என்றோ அல்லது ஆதரவு என்றோ எப்படி நம்முடைய கருத்திலே நாம் கொள்ள முடியாது. இல்ல, திரு சேக்கு தமிழரசன் அவர்கள் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அணி சேர்க்கைக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க யாரும் சேரல அப்படின்ற பட்சத்துல ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் கூட சேரல அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் நண்பர்கள் அப்படின்னாலும் இது அரசியல் சம்பந்தமான கேள்விதான், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த கேள்வியும் இல்லை. இல்ல இப்போ இந்தியால வந்து மூன்றாவது அணினே ஒண்ணு கட்டமைக்கப்படலையே. அதாவது வந்து பாஜகவினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி தலைமையில ஒரு அணி, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில ஒரு அணி, இதுதான் வந்து கூட்டணி என்கிற நிலைமையில இந்தியால ரெண்டு அணிகள் இருக்கு. மூன்றாவது மாநில கட்சி தலைவர்கள்லாம் அவங்க அந்தந்த மாநிலத்துல போட்டிடுறாங்களே தவிர
மூன்றாவது அணின்னு தேசிய அளவில் ஒன்று கட்டமைக்கப்படவில்லையே, அந்த சூழலை அரசியல் இன்னைக்கு உருவாகவில்லையே. ஆக அந்த நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆனால் மக்கள் செல்வாக்குடைய ஒரு சக நட்பு ரீதியான எல்லா வகையிலும் ஒரு சகோதர உணவோடு பழகிற குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இவரும் கேட்கிறாரு, அவரும் சொல்றாரு, அவரு என்னுடைய சூழல் நான் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிறார். ஆக இது எந்த வகையிலும் இது எதிர்ப்பும் இல்லை, இது ஆதரவும் இல்லை, இதுல அரசியலும் இல்லை. இல்ல திரு தமிழரசன், இப்ப இதுல முன்வைக்கக்கூடிய கேள்வி, இவ்வளவு நாட்களாக திரு கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார், அவருடைய ஆதரவு எனக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்ன்ற மாதிரியான விஷயங்கள் அவரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். இந்த சூழ்நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில எனக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார். கூடாது, இது நம்ம அரசியலாக்க கூடாது. ஏன்னா திரு கமல் அவர்கள் கட்சி தொடங்குற போது பலர் வந்து போய் பார்த்தாரு, எனக்கு வாழ்த்து தெரிவிங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல திரு ரஜினி அவர்களையுமே அவர் போய் பார்த்தாரு. இப்போ அதனால இது வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு, அதுல நம்ம வந்து எந்த வகையிலும் அதை அரசியலாக்க கூடாது. எனக்கு ஆதரிங்கன்னு இது ஒரு நட்பு ரீதியானது. அவர் கட்சியே தொடங்கல இன்னும். இது எப்படி வந்து கட்சி தொடங்கினால்தானே வந்து கட்சிக்கு கட்சி, இது கட்சியே அவர் இன்னும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கல, அவர் இன்னும் நண்பர் தான். ஆக நண்பருங்கிற வகையில கேட்கிற உரிமை இது. ஆக நண்பருங்கிற வகையில அவர் சூழலை சொல்றதுக்கு அவருடைய உரிமை இருக்கு. ஆக இதுல அரசியல் வரல. அவர் ஒரு கட்சி தொடங்கி இவர் ஒரு கட்சி நடத்துற போது அரசியல் வரும், அரசியலே வரல. நன்றி திரு சேக்கு தமிழரசன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ரஜினிகாந்த் இன்னும் கட்சி தொடங்கவில்லை, அதனால் கமல்ஹாசன் அவருடைய நண்பரிடம்தான் ஆதரவு கேட்டிருந்தார். ஆனால் தற்போது அவரது நண்பரே அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி முடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்கள், கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத். ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கார். கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு அவர் ஆதரவு தருவார், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வந்த சூழ்நிலையில அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பல கட்சியினரும் பல்வேறு நேரங்களிலே ஆதரவு கேட்டு அணுகி இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே அவர் மிக தெளிவாக இருக்கிறார். வருகின்ற அடுத்த சட்டமன்ற தொகுதி அந்த தேர்தலிலே மட்டும்தான் தமிழகம்தான் தன்னுடைய இலக்கு என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். இடையிலே சூசகமாக வாக்காளர்களுக்கு அவர் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நதிநீர் இணைப்பு, தமிழகத்தினுடைய தண்ணீர் பிரச்சனைக்கு யார் தீர்வு காண்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிலைப்பாட்டிலே மாற்றம் எதுவும் இல்லை என்பதையும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதுல குறிப்பா கமல்ஹாசன் அவர்கள் ஆதரவு கேட்டார். தேர்தல் நினைக்கிறவங்க, கட்சி நடத்துறவங்க ஆதரவு கேட்கத்தான் செய்வாங்க. ஆதரவு கேட்பது என்பது அவர்களுடைய உரிமை. அவங்களோட நல்ல நட்பா இருக்கிறாங்க, அதனால கேட்கறாங்க. அதே மாதிரி என்னுடைய வேண்டுகோளும் கூட தான் ரஜினிகாந்த் வந்து நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுது. ஆதரிப்பதும் ஆதரிக்காமல் இருப்பதும் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் இன்றைக்கு மிக தெளிவாக அவர் வந்து உணர்த்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. இந்த ரஜினிகாந்த் அவருடைய இந்த நிலைப்பாட்டை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது. நதிகள் இணைப்பு, நதிகள் தொடர்பாக தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நதிகள் இணைப்பு தொடர்பாக பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கிறது, தேர்தல் அறிக்கைக்கு நான் வரவேற்பு தெரிவிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அப்ப பாஜகவிற்கு மறைமுகமாக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏற்கனவே நான் யாருக்கும் ஆதரவு இல்லை, ஆனா நான் வந்து பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்கிறேன். அப்போ பாஜக தேர்தல் அறிக்கை பல கட்சிகளும் பல்வேறு ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் போட்டிருக்கிற கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. வேற எந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கும் வரவேற்பு தெரிவிக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில நதிநீர் இணைப்பு சம்பந்தமாக குழு அமைக்க போவதாகவும் நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த போவதாகவும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை இந்த தேர்தல் அறிக்கையில பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற வைத்திருக்கிற காரணத்தினால அவர் அந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்றிருக்கிறாரு. அந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்றிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு அப்படிங்கிறதாகவும் நம்ம ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். சோ ரஜினிகாந்த் அவர்களுடைய மறைமுக ஆதரவு பாரதிய ஜனதாவிற்கு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்ற நேரடி ஆதரவே உண்டுங்கிற நான். அவருக்கு வந்து இப்ப இன்னைக்கு காலையில தெளிவா சொல்லியிருக்காரு, தேர்தல் அறிக்கை வரவேற்றிருக்காரு. ரைட். சோ அதன் அடிப்படையில கமல்ஹாசனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவிற்கு
வந்து அவங்க கேட்டப்போ சார் அவங்க நல்ல நட்புல இருக்காங்க, கேட்கறது அவருடைய உரிமை. ஆனா அவர் பிஜேபி தேர்தல் அறிக்கை வரவேற்றிருக்காரு. நதிநீர் இணைப்பு திட்டத்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. செயல்படுத்துவாங்களோ யாருக்கு நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபி ஓட்டு போடுங்கிறதா அர்த்தம். நீங்களே சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் புரியுது, உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. இல்ல, அது உங்களுடைய கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த சூழ்நிலையில பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லல. ஆனா அது உங்களுடைய புரிதல், அது உங்களுடைய கருத்தாக அதுதான் நான் அது உங்களுடைய புரிதல் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அது உங்களுடைய கருத்தா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சைடு நான் சப்போர்ட் பண்றேன்றதுனால கமல்ஹாசனுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கறத மறைமுகமா சொல்லிட்டாரோ? அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அப்ப அவர்கள் ரஜினி என்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவர் கமல்ஹாசனுடைய தேர்தல் அறிக்கையோ அல்லது கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த அரசியல் கட்சியோ ஆதரிக்கிறதா அவர் சொல்லல. தேர்தல் அறிக்கையை வரவேற்கல. அவரும் கமல்ஹாசன் தேர்தல் அறிக்கை தான் கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே கமல்ஹாசனை வந்து அவர் வந்து பாராட்டிருக்காரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு நல்லா நடத்திட்டு இருக்கிறாருன்னு பாராட்டிருக்காரு ஒழிய தேர்தலை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல. இந்த தேர்தலை சப்போர்ட் பண்றது ரஜினிகாந்த் சொல்லல. இல்ல, அர்ஜுன் சம்பத் கமல்ஹாசன் அவர்களிடம் நான் உங்களுக்கு ஆதரவு நான் கேட்டேன், நான் பண்றேன்னு சொல்லி ரஜினிகாந்த் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பிரத்யேக பேட்டியில நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. இனிமேலும் கமல்ஹாசன் தான் அதை தெளிவுபடுத்தணும், ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும். ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாங்களா பேசினாங்களா அது வெளிப்படையானது அல்ல, அது தனிப்பட்ட சந்திப்பு. கமல்ஹாசன் வந்து அந்த தனிப்பட்ட சந்திப்பு வந்து அவரு சொல்லி ஆதாயம் தர்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. நன்றி நன்றி திரு அர்ஜுன் சம்பத், உங்களுடைய கருத்துக்களை இங்கு நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பார், கூடிய விரைவில் ஆதரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் கமல்ஹாசன் தரப்பிலிருந்து ஒரு நம்பிக்கை இருந்து வந்த சூழ்நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என்று ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம். வேல்முருகன், ரஜினிகாந்த் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு? கமல்ஹாசன் குறித்து கேள்வி கேட்டப்ப அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நிச்சயமாக கமல் அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார் என்பதை நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக ஏற்கனவே அதை பல முறை தொலைக்காட்சிகளில் பார்த்ததை போல கமல்ஹாசனிடம் நேரடியாக பேசியதை போல அந்த பதிலுக்கு தயாராகத்தான் அவர் வந்தார். கேள்வி கேட்ட உடனேயே அவருடைய ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டுவிட்டு எங்களுடைய நட்பை கெடுத்து விடாதீர்கள் என்ற அடிப்படையில் அவர் கோணத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இதில் நாம் மையப்புள்ளியாக பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் கூட்டணி இல்லை, ஆதரவில்லை என்ற ஒரு அடிப்படையில் தொடர்ச்சியாக தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைத்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசிவிட்டு அதனை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் ரஜினியும் கமலும் சந்தித்தார்கள் என்பது ஒரு வெளிப்படையான விஷயம். அதற்கு பிறகுதான் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் என்பது கமலஹாசன் அவர்களே சொல்லக்கூடிய விஷயம். அப்பொழுதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களிடம் நான் இது குறித்து மறுபரிசீலனை செய்வேன் என்ற ஒரு அடிப்படையில் சொன்னதாக கமலஹாசன் அவர்களே தெரிவித்திருக்கிற பட்சத்தில் ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு உறுதியாக மறைமுகமாக தெரிவித்தார் என்ற ஒரு கோணத்தில் தான் தற்போது அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த ஒரு ஏமாற்றத்தை, ஒரு நெருக்கடியை கமலஹாசனுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறாரா, அல்லது இப்படி ஒரு நிகழ்வே நடைபெறாமல் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தினாரா என்பது தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு கேள்வியாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் ரஜினி தன்னுடைய நிலைப்பாட்டை எந்த இடத்திலும் மாற்றிக்கொள்ளாமல் ஏற்கனவே எடுத்த அதே நிலைப்பாட்டை தற்போது எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடியா என்ற அடிப்படையில் தான் தற்போது ரஜினிகாந்த் அவருடைய விமர்சனம் என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கான ஒரு விளக்கம் என்பது இருவரும் மீண்டும் ஒரு விளக்கமான ஒரு செய்தியாளர்களை சந்தித்தால் மட்டுமே அதற்கு பிறகுதான் நம் உறுதியாக இதில் உண்மையாக என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். விஷ்ணு, நன்றி வேல்முருகன். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இறங்கி இந்த சூழ்நிலையில் நம்மோடு இங்கு நேரலையில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெங்கடேஷ். ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, யாருக்கும் ஆதரவு இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்,
இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எந்த மாற்றமும் இல்லை, தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, யாருக்கும் ஆதரவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்ல, அவர் வந்து தெளிவாக தன்னுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு தான் அப்படின்றத 2வது பகுதியில சொல்லிட்டாரு. அதனால நிச்சயமா அவரால் வந்து முதல் பகுதியில நேரடியாக திரு கமலஹாசனுக்கு வந்து அவரால் வந்து எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும் இல்லையா? ஏன்னா 2வது பகுதியில மிக தெளிவாக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நதிநீர் இணைப்புக்கு குரல் கொடுக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தி அவர் பேசியிருக்காரு. அப்படின்னும் போது நிச்சயமாக அவருடைய குரல் என்பது இப்ப நீங்க அவருக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பாத்தீங்கன்னா மிக வெளிப்படையாக இந்த அறிக்கையில அவர் வந்து இந்த பேச்சுல அவர் தெளிவாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு அதுல நதிநீர் இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மிக முக்கியமானது. அது வந்து இன்ஃபேக்ட் அந்த காலத்துல இவரோட வாஜ்பாயோட பேசும்போதே நாங்க இது சம்பந்தமா பேசியிருக்கோம் அப்படின்னு அவர் விளப்பியா சொல்றாரு. அப்ப இயல்பாகவே நம்ம வந்து இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும்னா, அவருடைய நிலைப்பாடு என்பது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறதான அதுக்கு அர்த்தம். நேரடியாக நீங்க வந்து ஆதரவு கோருவது என்பது ஒன்று, நேரடியாக இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அதுல குறிப்பிட்ட ஒரு அம்சம் ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி தண்ணீர் பத்தி யார் கவனத்தை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஆதரவு எனக்கு எப்போதும் உண்டுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில நதிநீர் இணைப்பை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. அது வந்து முக்கியமானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்ப ரெண்டுத்தையும் நீங்க பொருத்தி பார்த்து கொண்டீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய மனசுல இருக்கக்கூடியதை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் தானே அர்த்தம். ரைட் வெங்கடேஷ், நீங்க சொன்ன மாதிரியே இப்போ கமலுக்கு இது வந்து ஒரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ ரஜினிகாந்த் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருவார், எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கமல் பிரதானமா சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இது கமலுக்கு ஒரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பின்னடைவா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஆதரவு கமலுக்கு கிடைத்திருந்தால் அது கூடுதலாக அவருக்கு தன்னுடைய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு உபயோகமாக இருந்திருக்குமே தவிர இது கிடைக்காத போனதுனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறார். கூடுதலான ஒரு ஆதரவாக நண்பராக திரு ரஜினி அவரிடம் வந்து திரு கமல் கேட்டிருக்கிறாரே தவிர மற்றபடி இது நேரடியாக இது வந்து இது கிடைக்காதனால் அவருக்கு ஒரு பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. கிடைத்திருந்தால் நிச்சயமாக கமலஹாசனுக்கு அது கூடுதலான பலமாக இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி நன்றி திரு வெங்கடேஷ், உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. ரஜினி என்னை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது, ஆனால் தேர்தலுக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு, இனி கூட அவர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கமல்ஹாசன் அவர்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருந்தார். அவர் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இப்போ கூட அவர் தன்னுடைய ஆதரவை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அதற்கு ரியாக்ட் செய்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்பதை தற்போது நாம் பார்த்தோம்.